அவதாரமான நாக வேள்வியிடமாக அவதரித்திருக்கின்ற பொழுது நமக்கென உறுதுணையாகத்தானே லட்சக்கணக்கான படைப்பட்டாளங்கள் மந்திரி பிரதானிகள் சூழ அவதரித்திருக்கின்றோம் அல்லவா? ஆனால் தவிரவும் தெரிவிக்கின்றேன். நாம் என்ன இந்த அக்னி வேள்வியிடமாக அவதரித்திருக்கின்ற பொழுது தேவர்கள் எல்லாம் கூடி ஒரு புத்திரனை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த புத்திரனால் அசுரராக பிறந்தவர்களுக்கு என்ன கெடுதல் நேருமோ என்று அசுரராக பிறந்த அத்தனை பேரும் அவர்களுடைய மனமாகப்பட்டது மெழுகு போல் உருக வேண்டும் அல்லவா? ஆனால் தெரிவிக்கின்றேன். அந்த லட்சம் லட்சம் கோடி நான் என்னை இந்த வேள்வியிடமாக அவதரித்திருக்கின்ற பொழுது எனது நாமதேனத்தை விளங்க தெரிவிக்கின்றேன். அல்லது பிரதிகாமா வந்தனங்கள் செய்பவனே வாழி இந்த வையகமெல்லாம் தலை துவங்க மூவர் வச்ச வையகம் தலை துவங்க மூவர் மெச்ச அந்த சந்திர சூரியரும் ஒன்று வச்சு நான் தனியாட்சி கேந்திரமும் சரிநிலமும் நான் பக்தனாக 5 வயது உள்ளவனாய் அனலில் வந்த அதீர வண்டி மகாராஜன் கேளாய் காவல்காரனே, திருலோகங்களும் தோங்கிடும்படியாகத்தானே சுக்லபட்சம் பௌர்ணமி மாவாரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சிம்ப லக்னத்தில் சூரியன் முதல் 3 கிரகங்களும் உச்சம் பார்வை ஆட்சி கேந்திரம் திருகோணங்களும் சந்திர உமையாட்சி சனி நிலவும் பெற்று 2வது சுப்பிரமணியை போலவே சம்பு மகரிஷிக்கு புத்திரனாகவும் மனிதனுக்கு ராஜனாகவும் பார்வதிக்கு பக்தனாகவும் அசுரர்களுக்கு யமனாகவும் அக்னி பகவான் பூர்ண அம்சத்துடன் கிரீட குண்டல கேயுர கடக சங்கான கவசமும் பெற்று உற்பவித்த நூர்பாணியாய் இச்சோலைத்தின் மீதில் ஏறி 5 வயது புத்திரனாக கோடி சூரிய பிரகாசமாக அக்னி குண்டத்தில் உற்பவித்து வரான் என்ற ருத்ரவன்ய மகாராஜன் அல்லவா?
என்பதனால் தவிரவும் தெரிவிக்கின்றேன். நான் ஆதியில சேரனாக அவதரித்தார் முன்யுகத்தில் அவதரித்தார் முன்யுகத்தில் பாண்டியன் ராஜாவாக இருக்கின்ற காலத்திலே பல்லவராயன் என்கின்ற நாமத்தை எடுத்து வைத்து வந்தார்கள். அது எப்படி என்றால் சேரன் பள்ளி, சக்கரவர்த்தி பள்ளி, அதற்கு ருஜியது என்றால் சேர சோழ பாண்டியர் நாளையிலே ஏரி, குளம், திருப்பணி முதலியனவை உண்டு பண்ணினார்கள். வல்லாள மகாராஜன் நாளையிலே பரமசிவத்திற்கு மனமிறங்கி அன்னவருக்கு பிள்ளையாக பிறந்தார். தர்மபுத்திரன் நாளையிலே 18 18ஆம் ருத்ரங்கத்திலே அவ்வாளுக்கு படிதளம் போட்டு வந்தார்கள். மறுபடியும் சக்கரவர்த்திகளாக பிறந்தார்கள். இன்னும் வன்னியராக பிறந்த வரலாற்றை சொல்லிக் கொண்டு வருகிறேன், கேளும் பிரதிகாமனே. அப்படியாகட்டும். ஆதியிலே பிரம்மாவானப்படியினால் பிரம்மரிஷி கோத்திரம், சுமந்திராரிஷி கோத்திரம், சம்புகாரிஷி கோத்திரம், சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம், விஷ்ணுவின் அடையாளம் ஏதென்றால் சாம்புல வர்ணமும் திருநாமம் உண்டாச்சு. அக்னி கோத்திரம், ஈஸ்வரி கோத்திரம். மறுபடியும் ருத்ரரால் ஏற்படுத்தப்பட்ட ருத்ராபுரி பட்டணத்திற்கு அரசனானபடியினால் ருத்ரவன்னியர் ஜாதி என்றும் 9வது கோத்திரம். இதை கண்டறிய வேண்டும் என்றால் ஆக்கிரேய புராணத்தில் 18,000 ஸ்லோக பூர்வ தேவி மகத்துவம் மத்தியமும் 38 நூல்கள் இருக்கின்றன. ஆட்சாபனை உள்ளவர்கள் ஆக்கிரேய சாதி சங்கரர் இதுகளில் நன்கர தெரிந்து கொள்ளலாம். ஆனால் பிரதிகாமனே, எனது 32 விருதும் தெரிய வருமாறு சொல்லிக் கொண்டு வருகிறேன், கேளும் பிரதிகாமனே. அப்படியாகட்டும். சம்பு மகாமுனியின் வேள்வியில் பிறந்து வரான் என்ற வாதாபி ரத்னகிரி முதலானோர் அடங்கிய அகில சத்துரு நிமானம் பண்ணி வீரச்சட்டை கட்டி அக்கினி கொடி, புலிக்கொடி, ஆலிக்கொடி, சிம்மக்கொடி, பஞ்சவர்ண விருது படைத்த மதகிரி வன்னியர்கள்
என்றும் என்னும் வீரதீர வன்னியர்கள் என்றும் இவர்களுக்கு விருது 32 ஆமா விவரமாக தெரிவிக்கின்றேன். ஆகட்டும். கேளும் பிரதிகாவனே. பத்திரகாளி கொடுத்த 10 காணித்தேர், தேவேந்திரன் கொடுத்த வெள்ளை யானை, பன்ற மாலை, மாடா மாலை, அக்கினி குதிரை, சாம்பிராணி கலசம், பகல் திவிட்டி, சங்கு, சக்கரம், அருகால் பீடம், மகிழ தோரணம், பாத களஞ்சியம், புலிக்கொடி, கருட கொடி, மகரக்கொடி, மச்சக்கொடி, மயில் கொடி, அன்னக்கொடி, தவளை சங்கு, புல்லாங்குழல், வர்ணத்துக்கு முத்துக்குடை, வெள்ள பாவாடை, கத்தி, பட்டா, சமுதாடு, லாந்தர், மலைதடி, லாந்தர், மலைதடி, வில், அம்பு, அம்பராதோனி, வெள்ளை கொடி, படைவாள், சுழி, தவளை கை, தாமரை, ஈவோட்டி, வெங்கல கொம்பு, டங்கா, காகலம் எனும் சொல்லப்பட்ட பஞ்சவர்ண தாரை, உலவெண்டை, ஜெயபேரி, துடிமுட்டி, வேட்டை நாய், ஆக விருது 32 அக்னி குண்டத்தில் உற்பவித்து வரான் என்ற சுப்பிரமணிய மகாராஜன். இப்பொழுது நம்மை உற்பனம் பண்ணிய காமாட்சி அம்மனை கண்டு காரணம் அறிவோம். அப்படியே சுவாமி.